உந்தன் பிள்ளை நானம்மா, தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா, தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநக தாயம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநக தாயம்மா. எம்மை காக்கும் தாய் நீயே, கண்ணீர் துடைத்து காப்பாயே. எம்மை காக்கும் தாய் நீயே, கண்ணீர் துடைத்து காப்பாயே. உம்மை போல எம்மை நாளும் மீட்பின் பாதை சேர்ப்பாயே. உம்மை போல எம்மை நாளும் மீட்பின் பாதை சேர்ப்பாயே. உந்தன் அருளை பெற்றோமே, உந்தன் சாட்சியாய் வருவோமே. உந்தன் அருளை பெற்றோமே, உந்தன் சாட்சியாய் வருவோமே. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா, தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா, தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநக தாயம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, வாடி மாநக தாயம்மா. துன்பம் துயரம் வரும்போது துணையாய் நிற்கும் தாய் நீயே. துன்பம் துயரம் வரும்போது துணையாய் நிற்கும் தாய் நீயே. ஆறுதல் தேடி ஆலயம் நாடி வந்தோர் கருளும் தாய் நீயே. ஆறுதல் தேடி ஆலயம் நாடி வந்தோர் கருளும் தாய் நீயே. ஆவே கீதம் பாடிடுவோம், அன்பின் சாட்சியாய் மாறிடுவோம். ஆவே கீதம் பாடிடுவோம், அன்பின் சாட்சியாய் மாறிடுவோம். அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா, தேடி வந்தேன் நானம்மா, என்னை நீயும் பாரம்மா. அம்மா அம்மா நீ அம்மா, உந்தன் பிள்ளை நானம்மா. நல்ல நாள் வந்தது, நன்மையே தந்தது, நாதன் அழைக்கின்றார். நம்மையே தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார். நல்ல நாள் வந்தது, நன்மையை தந்தது, நாதன் அழைக்கின்றார். நன்மையை தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார். வாருங்கள் கூடுவோம், வல்ல தேவன் அன்பில் இணைந்திட. நல்ல நாள் வந்தது, நன்மையே தந்தது, நாதன் அழைக்கின்றார். நம்மையே தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார். ஆண்டவர் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகுவோம். அடைக்கலம் புகுந்திடும் அன்பு உள்ளங்கள் அவரது கேடயமாகும். ஆண்டவர் வாக்கு நம்பத்தக்கது, அவரிடம் அடைக்கலம் புகுவோம். அடைக்கலம் புகுந்திடும் அன்பு உள்ளங்கள் அவரது கேடயமாகும். மனமே தினமே இறைவன் வசமே, நன்றி பழி தருவோம். நீரே அரசு, நீரே கடவுள் என்று புகழ் உரைப்போம்.
பாவங்கள் போக்கிட பாரினில் இயேசு அழைக்கும் நேரமே. நல்ல நாள் வந்தது, நன்மையே தந்தது, நாதன் அழைக்கின்றார். நம்மையே தந்திட சந்நிதி வந்திட தேவன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வாடிமாநக ஆரோக்கிய அன்னையின் அன்பு பிள்ளைகளே, பக்தர்களே, திருப்பயணிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய ஆண்டில் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டில் ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி, இந்த புனிதமான இடத்தை தேடி ஜெபிப்பதற்காக நாம் வந்திருக்கின்றோம். பல கனவுகளை, பல வேண்டுதல்களை நம்முடைய உள்ளத்திலே தாங்கி அன்னை வழியாக ஆண்டவருடைய திரு சந்நிதியிலே ஜெபிக்க ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே, இந்த புதிய ஆண்டிலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் காற்றில் பறக்க விடுங்கள். மன காயங்களை பின்னே தள்ளிவிட்டு நம்பிக்கை என்னும் வாசலை திறந்து நாளை உங்களுக்கான நாள் என்பதை நினைத்து கீழே விழுந்த நாட்களுக்கு விடை கொடுத்து புத்தாண்டு பிறப்பினை கையில் எடுத்து புறம் பேசும் மனங்களை விட்டுவிட்டு நமக்கே உரிய அந்த வாழ்க்கையை நாம் முழுமையாக அர்த்தமுள்ள வகையிலே வாழ இந்த புதிய ஆண்டிலே நாம் முயற்சிப்போம். இந்த நாளினுடைய மைய சிந்தனையாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே குரலாக வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவருக்கான வழியை செம்மையாக்குங்கள், பால் இல்லத்தில் குரல் ஒன்று கேட்கிறது. யூதாவின் பால் இல்லத்தில் குரல் ஒலிக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது, பால் நிலம் என்பது அருள் வாழ்வில், நம்முடைய ஆன்மீக வாழ்வில் அக்கறை காட்டாத சமூகத்தில் மீட்பரின் தேவையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு குரல். யோவானின் குரல் இன்று ஆன்மீக வாழ்வில் தோய்வடைந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிப்போம் என்றால், திருமுழுக்கு யோவான் எவ்வாறு ஒரு குரலாக செயல்பட்டாரோ அதே போல நாம் நம்முடைய வாழ்விலே இந்த இறை வார்த்தையை பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய ஒரு குரலாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே இன்று வாய்ப்பு கிடைத்தாலும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இயேசுவின் குரலாக இறை வார்த்தையை அறிவிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே உள்ளது போல நாம் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு மீட்பரின் தேவையை அறிவிக்கும் குரலாக மாற நமக்கு சவால் விடுக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமான திருப்பல் நாம் பங்கேற்கிற பொழுது இயேசுவின் குரலாக நம்முடைய வாழ்வால் இந்த உலகத்திற்கு நம்மை நாம் அறிவிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் குரலாக வாழ தவறிய அந்த நேரங்களெல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும் இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் நம்பிக்கைக்கு அசைக்க முடியாத உறுதியை அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மோடு நிலையான மாட்சி இருக்கும் ஒரே திருமகன் உன்னையாகவே எங்கள் மனித உடல் எடுத்து கன்னி தாயிடமிருந்து பிறந்ததை அறிக்கையிடுவதால் அவர்கள் இன்றைய இன்னல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையான மகிழ்வில் சேர்க்கப்படுவார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தொடக்கத்தில் இருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 வரை. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துக்கள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனதில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள்பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள்பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும்போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளருளிய விடுதலையை கண்டன விடுதலையை கண்டன. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டன விடுதலையை கண்டன. உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுளருளிய விடுதலையை கண்டன விடுதலையை கண்டன. ஆண்டவருக்கு புதிய
விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்மையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். உலகெங்கும் உள்ள அனைவரும் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர், விடுதலையை கண்டனர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேபியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்பொழுது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாமா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோது அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெஸ்ஸியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால்
ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதியில்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெத்தனியாவில் நிகழ்ந்தன. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த வற்றாத வரம் தரும் வாடிமா நகர் ஆரோக்கிய அன்னையின் இனிய நாமத்தில் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வாழ்த்துகின்றோம். யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடத்திலே அனுப்பி இந்த ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறார்கள். நீர் யார்? எதற்காக இங்கே இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கேள்வியை கேட்கிறார்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், கனவு காணுங்கள். நீங்கள் காணக்கூடிய கனவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வழக்கமாக கனவு நம்ம எப்போ காணுவோம்? தூங்குகிற பொழுது நமக்கு நினைச்ச மாதிரி கலர் கலராக வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு கனவல்ல. மாறாக அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னது, உங்களை தூங்க விடாமல் இருக்க செய்யக்கூடியதாக உங்களுடைய கனவு இருக்க வேண்டும். உங்களுடைய லட்சியத்தை பற்றி உங்களுடைய கனவு உங்களுக்கு தூக்கம் வராமல் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். தூக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய கனவை பற்றி நான் சொல்லவில்லை. மாறாக உங்களை தூங்க விடாமல் செய்யக்கூடியதாக உங்களுடைய லட்சியத்தை குறித்த உங்களுடைய கனவு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த குரல் வழக்கமாக நைட்டில் உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அழகான மெல்லிய குரலை கொண்ட இந்த அழகான வரிகளை கொண்ட பாடலை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு நன்றாக தூக்கம் வரும் அப்படி சொல்லக்கூடிய குரல் அல்ல. மாறாக கர்ஜிக்கக்கூடிய ஒரு சிங்கத்தினுடைய குரலை போன்றதாக அங்கே இருக்கிறது. எனவே தான் அதிகார வர்க்கத்திலே இருந்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை, சவாலை, இது என்ன என்று சொல்லி அவர்கள் உடனடியாக அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி யூகித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1 முதல் 12 வரை உள்ள பகுதிகளை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், யோவான் அங்கே யூதேயா அந்த பாலை நிலத்திற்கு வந்து அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை கேட்ட இந்த யூதர்களுடைய உள்ளம் இப்பொழுது அமைதியற்றதாக மாறி போனது. யோவான் ஒரு மலை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். இப்பொழுது யூதேயாவினுடைய பாலை நிலப்பகுதிக்கு வந்து இந்த ஒரு செய்தியை அறிவிக்கிறார். மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது. உங்களுடைய பாதையை சீர் செய்யுங்கள், உங்களுடைய பாதையை செம்மையாக்குங்கள் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எத்தனையோ மக்கள் அங்கே திருமுழுக்கு பெற வருகிறார்கள். அவர்கள் மத்தியிலே பரிசேயர்களும் சதுசேயர்களும் சேர்ந்து வருகிறார்கள். இப்பொழுது யோவான் பயன்படுத்தக்கூடிய இந்த வார்த்தை அவர்களை அதிகமாக பாதித்தது. இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து யோவான் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரப்போகக்கூடிய சினத்திலிருந்து தப்பித்து கொள்ள இயலும் என்று உங்களுக்கு சொன்னது யார்? இதோ நீங்கள் மனம் மாறிவிட்டீர்கள் என்பதை செயல்களிலே காட்டுங்கள் என்று சொல்லி அதிகார வர்க்கத்திலே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து அவர் பயன்படுத்திய இந்த வார்த்தை அவர்களை அதிகமாக பாதித்தது. நம்மை பார்த்து அதிக விஷம் கொண்ட ஒரு பாம்போடு ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், நம்மை தீய மனிதர்களோடு ஒப்பிடுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ளே ஒரு ஆழமான தாக்கத்தை அவர் ஏற்படுத்துகிறார். அதனை தொடர்ந்து வரக்கூடிய பகுதியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆபிரகாம் எங்களுடைய தந்தை, அவர் எங்களுடைய மீட்பிற்காக பரிந்து பேசுவார் என்று நீங்கள் ஆபிரகாம் பொருட்டு பெருமை அடையாதீர்கள். ஆபிரகாமிற்கு இந்த கற்களிலிருந்து கூட கடவுள் சந்ததியை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். இதை தொடர்ந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஏற்கனவே மரத்தடியே கோடாரி வைக்கப்பட்டாயிற்று, நற்கனி தராத அத்துணை மரங்களும் வெட்டுண்டு நெருப்பிலிட்டு சுட்டெரிக்கப்படும். சொன்ன இந்த வார்த்தைகள் நம்மளுடைய உள்ளத்திலே
ஆழமாக பதிந்து விட்டது. இதுவரையில் யாரும் எந்த அளவிற்கு தைரியமாக பரிசேயர்களையோ சதுசேயர்களையோ அதிகார வர்க்கத்தினருக்கு எதிராக கடவுளுடைய வார்த்தையை சொன்னதில்லை. ஆனால் இவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தது. எனவேதான் அதிகாரத்திலே இருந்த குருக்களையும் லேவியர்களையும் இந்த யூதர்கள் அனுப்பி எந்த அதிகாரத்தால் இவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே சென்ற பொழுது என்ன நடக்கிறது? இவர் யார் என்று கேட்ட பொழுது, இவர் மெஸ்ஸியாவா? நாங்கள் இவ்வளவு நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மெஸ்ஸியா நீர்தாமா என்று கேட்ட பொழுது, நான் மெஸ்ஸியா அல்ல என்று சொல்லுகிறார். பிறகு மெஸ்ஸியாவுக்கு முன்னதாக வரக்கூடிய எலியாவா என்று கேட்கிறார்கள். நான் எலியாவும் அல்ல என்று சொல்லுகிறார். பிறகு வரவேண்டிய இறைவாக்கினர் நீர்தாமா என்று கேட்கிற பொழுது, நான் இறைவாக்கினரும் அல்ல என்று சொல்லுகிறார். பிறகு யார்தான் உன்னை பற்றி நாங்கள் எங்களை அனுப்பியவர்களிடம் சொல்லியாக வேண்டும், உம்மை பற்றி நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்ட பொழுது எஸ்ஐயா சொன்ன அந்த வார்த்தைகளை யோவான் இங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இதோ பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது, உங்களுடைய வழியை ஆயத்தமாக்குங்கள், பாதையை செம்மையாக்குங்கள் என்று சொல்லி பாலை நிலத்திலே கேட்கக்கூடிய குரல் என்னை பற்றிய எஸ்ஐயா இறைவாக்கினர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகின்ற பொழுது, நீர் மெஸ்ஸியாவோ இறைவாக்கினரோ அல்லது நாங்கள் எதிர்பார்த்து யாருமே அல்ல என்று சொன்னால் பிறகு எதற்காக திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்ற கேள்வியையும் அவர்கள் அங்கே கேட்கிறார்கள். இதற்கு முன்னதாக யோவான் தான் ஒரு சாதாரண குரல், ஆண்டவருடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்த ஒரு நபர் மட்டும்தான் என்று சொன்னாலும் அவர்களுக்குள்ளே இன்னும் அந்த அச்சம், பயம் இருக்கிறது. தான் ஒரு வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் என்று சொல்லி தன்னை பற்றி தானே அவர் சான்று பகர்ந்தாலும் இன்னுமுமாக அவர்கள் உண்மையிலேயே யோவான் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயலுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர் சொன்ன அந்த வார்த்தை இவ்வளவு வல்லமை மிக்கதாக, ஆற்றல் மிக்கதாக இருந்தது. வழியை நீங்கள் செம்மையாக்குங்கள், இல்லை என்று சொன்னால் தண்டனை பெறுவது உறுதி. இந்த அதிகார வர்க்கத்தினரை மட்டுமல்ல, அரசருக்கு எதிராகவே பேசக்கூடிய துணிச்சல் யோவானுக்கு இருந்தது. எனவேதான் அவர்கள் உண்மையாகவே இவர் மெஸ்ஸியாவாக, மீட்பராக, இறைவாக்கினராக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி ஒரு அச்சத்திலே, பயத்திலே, நீர் மெஸ்ஸியாவோ மீட்பரோ இறைவாக்கினரோ எலியாவோ அல்லவென்று சொன்னால் பிறகு எதற்காக திருமுழுக்கு கொடுக்கிறீர்? இதற்கும் யோவான் இங்கே பதில் சொல்லுவார், நானோ தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், அவர் உங்களுக்கு தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார். இதோ ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை தூய்மைப்படுத்துவதற்காக, ஆண்டவருடைய வருகைக்காக மக்களுடைய வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் இங்கே வந்திருக்கிறார். எனவே அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் இந்த திருமுழுக்கை யோவான் அங்கே கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மக்கள் பாவத்திலே கடவுளை விட்டு விலகிய ஒரு தீமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கழுவி தூய்மையாக்கி ஆண்டவருடைய வருகைக்காக அவர்களை ஆயத்தப்படுத்தும் விதமாகவே யோவான் அங்கே தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார். ஆனால் எனக்கு பின் வரக்கூடிய அந்த நபர் உங்களை தூய ஆவி என்னும் நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி தன்னுடைய வருகையினுடைய நோக்கத்தையும் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் இங்கே மிக தெளிவாக அந்த நபர்களுக்கு அவர் எடுத்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இங்கே மலை நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்த யோவான் பாலை நிலத்திற்கு இறங்கி வந்து இந்த ஒரு செய்தியை சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், பலனளிக்காத எந்த ஒரு இடமும் பாலைவனமாக, ஒன்றுமில்லாததாக மாறி போகும். நம்முடைய ஆன்மீக வாழ்வு பயனில்லாததாக, மற்றவர்களுக்கோ நமக்கோ பயனில்லாததாக மாறுகின்ற பொழுது அது பாலைவனமாகத்தான் இருக்க முடியும். இதனை சுட்டி காட்டும் விதமாகத்தான் யோவான் மலை நாட்டிலிருந்து கீழே இறங்கி வந்து பாலை நிலத்திலிருந்து மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் நம்முடைய அந்த இறை வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே நம்முடைய ஆன்மீக வாழ்வு இப்படி பயனில்லாததாக, பலனளிக்காததாக, வெறுமையாக, பாலைவனமாக இருக்கும் என்று சொன்னால்
அன்று யோவான் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எத்தனையோ மக்கள் மனம் மாறி திருமுழுக்கு பெற்று ஆண்டவருடைய அந்த விண்ணரசிலே இறையரசிலே பங்கு பெற்றார்கள். ஆனால் அவர் அறிவித்த வார்த்தையை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்களா என்று கேட்டால் கிடையாது. அதிகார வர்க்கத்திலே இருந்தவர்கள், இன்னும் ஏரோது அரசன் என்று சொல்லி எத்தனையோ நபர்கள் இது உண்மையாகவே கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய திட்டம் என்று அறிந்திருந்தாலும் அவருடைய மனச்சான்று உண்மையாகவே அவருடைய வார்த்தையை ஏற்று அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னாலும் இந்த மனச்சான்றை மழுங்கடித்து விட்டு தொடர்ந்து பாவத்திலே தீமையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தங்களுடைய மனச்சான்று மூலமாக கடவுளுடைய திட்டத்தை வெளிப்படுத்திய யோவானையும் கொல்வதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள். எனவே இந்த நாளிலே அன்று யோவான் மூலமாக ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், இந்த நாட்களில் நம்முடைய மனச்சான்று மூலமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்று யோவானுடைய குரலை கேட்டு மக்கள் மனம் மாறி கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் கூட கடவுளுடைய வார்த்தை நம்முடைய மனச்சான்று மூலமாக கேட்டு அதற்கேற்றாற் போல வாழ்வோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த புதிய ஆண்டு கடவுளுடைய ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக அமையும். ஒருவேளை இந்த ஏரோதுவை போல அல்லது அதிகார வர்க்கத்தில் இருந்தவர்களைப் போல யோவானுடைய குரலை கேட்டும் அதற்கு செவிமடுக்காமல் இருந்தவர்களைப் போல் இருப்போம் என்று சொன்னால், ஏற்கனவே மரத்தடியே கூடாரி வைக்கப்பட்டாயிற்று. நற்கனி கொடுக்காத அத்துணை மரங்களும் வெட்டுண்டு தீயிலை போடப்படும். எனவே நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக வாழ விரும்புகிறோம்? கடவுளுடைய குரலை கேட்டு அதற்கேற்ப வாழ்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோமா, அல்லது அதற்கு மாறாக எதிராக வாழ்ந்து கடவுளுடைய தண்டனையை பெற விரும்புகிறோமா? சிந்தித்து செயல்படுவோம். பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். பகிர்தலில் நாடும் படர பகிர்ந்தே என்னை தருவேன். பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். வாழ்வது நானல்ல, எந்தன் இயேசுவே வாழ்கின்றீர். எந்தன் உடல் பொருளாவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். வாழ்வது நானல்ல, எந்தன் இயேசுவே வாழ்கின்றேன். எந்தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் உமக்கே தருகின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன். பலியென என்னை தருவேன், உன் பலியினில் என்னை இணைத்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருக்கும் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உமையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய இந்த இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரங்களை மேல உயர்த்தி விண்ணக தந்தையை நோக்கி பக்தியோடு பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். திருவிருந்து வாழ்வில் வசந்தம் தருகின்றது. இறைவிருந்து இனிதாய் வாழ அழைக்கின்றது. திருவிருந்து வாழ்வில் வசந்தம் தருகின்றது. இறைவிருந்து இனிதாய் வாழ அழைக்கின்றது. நிதமான விருந்து இது தேவன் இயேசு விருந்து. இது புனிதமான விருந்து, நம் தேவன் இயேசு விருந்து. விருந்து விருந்து விருந்து, நம் மனதை மாற்றும் விருந்து. விருந்து விருந்து விருந்து, நம்மை வாழ வைக்கும் விருந்து. இது விருந்து வாழ்வில் வசந்தம் தருகின்றது. இறைவிருந்து இனிதாய் வாழ அழைக்கின்றது. அன்பினை காக்கும் அருளினை பொழியும் புனிதமான விருந்து. உண்மையை காக்கும் பொய்மையை அழிக்கும் தேவன் இயேசு விருந்து. அன்பினை காக்கும் அருளினை பொழியும் புனிதமான விருந்து. உண்மையை காக்கும் பொய்மையை அழிக்கும் தேவன் இயேசு விருந்து. ஒற்றுமை காக்கும் வேற்றுமை போக்கும் வானதேவன் விருந்து. ஒற்றுமை காக்கும் வேற்றுமை போக்கும் வானதேவன் விருந்து. ஒளியினை கொடுக்கும் இருளினை போக்கும் வல்ல தேவன் விருந்து. விருந்து விருந்து விருந்து, நம் மனதை மாற்றும் விருந்து. விருந்து விருந்து விருந்து, நம்மை வாழ வைக்கும் விருந்து. திருவிருந்து வாழ்வில் வசந்தம் தருகின்றது.
இறைவிருந்து இனிதாய் வாழ அழைக்கின்றது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாம் எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்று உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவுடன் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. பிறந்திருக்கு தோடா, இந்த பூமி எங்கும் மகிழ்ச்சி தானே தோடா. புது வருஷம் பிறந்திருக்கு தோழா, இந்த பூமி எங்கும் மகிழ்ச்சி தானே தோழா. எனக்கு உனக்கு மலர்ச்சி தானே தோழா, நாடும் தேவனுக்கு நன்றி சொல்லு தோழா. எனக்கு உனக்கு மலர்ச்சி தானே தோழா, நாடும் தேவனுக்கு நன்றி சொல்லு தோழா. புது வருஷம் பிறந்திருக்கு தோழா, இந்த பூமி எங்கும் மகிழ்ச்சி தானே தோழா. பட்ட கஷ்டம் விலகுது, தொட்டதெல்லாம் தொடங்குது. விட்ட உறவு இணையுது, வீட்டில் இன்பம் நிறையுது. விட்ட உறவு இணையுது, வீட்டில் இன்பம் நிறையுது. நம்ம வாழ்க்கை இனிக்க போகுது, நம்மில் நன்மை நாடு வளர போகுது. நம்ம வாழ்க்கை இனிக்க போகுது, நன்மை நாடு மலர போகுது. புது வருஷம் பிறந்திருக்கு தோழா, இந்த பூமி எங்கும் மகிழ்ச்சி தானே தோழா. Happy, 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 happy New Year. Happy, 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 happy New Year.